நாங்கள் மெயினாக கேண்டில்ஸ்டிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு சாப்பாடுக்கு நம்ம ரிவ்யூ பார்க்கணும். இது நல்லா இருக்கா, எத்தனை ஸ்டார் கொடுத்துருக்காங்க, யார் யார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. சரி, இப்போ ட்ரேடிங்க்கு அப்போ யூஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க, அதை வச்சு அப்படியே யூஸ் பண்ணிடலாமா? Hi guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of TradeAchievers. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரூத் அபவுட் கேண்டில்ஸ்டிக்ஸ். நம்ம ட்ரூத் அபவுட் இண்டிகேட்டர்ஸ்லாம் போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம ட்ரூத் அபவுட் கேண்டில்ஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்னா, நிறைய பேர் கேண்டில்ஸ்டிக்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருந்தேன், #no trading day அப்படின்னு நான் போட்டிருந்தேன். அதில் என்ன ஆச்சுன்னா, நிறைய பேருக்கு என்ன எல்லோரும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாறிட்டீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு என்னென்னா, சார் நாங்கள் ட்ரேடிங் தான் பண்ணுறோம், நான் ட்ரேட் தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் என்ன தான் சொன்னால், நான் என் ட்ரேடிங் தான் சார் பண்ண போகிறேன், அதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. சரி, ஓகே, நான் உங்கள் டிசிஷனில் நான் வேணான்னு சொல்லலை. சரி, ட்ரேடிங் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனால தான் நான் என்ன சொல்லியிருந்தேன், போன வீடியோவில் சொன்னேன். சரி, ட்ரேடிங் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரிசர்ச் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணுறோம். இப்போ ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் நான் கதை சொல்கிறேன். என்னன்னா, நிறைய பேர் ட்ரேடிங்க்கு வரும். என்னன்னா, யாரோ ஃப்ரெண்டோ சொல்லியிருக்கலாம், இல்லை வேறு யாரோ சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரேடிங்க்கு வரோம்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம ட்ரேட் பண்ணும்போது எல்லாரும் பார்க்கறது ட்ரேடிங் டியூட்டோரியல். எங்கே போய் பார்ப்போம்னா, யூடியூப்ல போய் பார்ப்போம். ஹவு டு ட்ரேட் அப்படின்னு போட்டிங்கன்னா, காசி யூடியூப்பில் வர்றது கேண்டில்ஸ்டிக்ஸ் தான் பேசிக்காக வரும். நார்மலாக நீங்கள் ஹவு டு ட்ரேட் போட்டிங்கன்னா, முக்கால்வாசி வீடியோஸ் எல்லாமே எதை பற்றி வரும்னா, கேண்டில்ஸ்டிக்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறதை பற்றி தான் வரும். இதை என்ன பார்ப்பாங்கன்னா, மக்கள் இதை பார்த்துட்டு ஓகே கேண்டில்ஸ்டிக்ஸ் மட்டும் வச்சு பண்ணால் ஓகே, நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை படிச்சுட்டு அதை அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி போடுவாங்க, நல்லா ப்ராஃபிட் வரும். செகண்ட் ட்ரேட் எடுப்பாங்க, நல்லா ப்ராஃபிட் வரும். அது பிகினர்ஸ் லக்குன்னு சொல்லுவாங்க. அது எப்போதுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது பிகினர்ஸ் லக் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போடும்போது உங்களுக்கு அந்த ப்ரெஷர், அந்த எமோஷன்ஸ்லாம் அவ்வளோவா இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. டெஸ்ட் பண்ணும்போது அந்த எமோஷன்ஸ் தான் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேண்டில்ஸ்டிக்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணிவிடுவீங்க, ப்ராஃபிட் வந்துடும். ப்ராஃபிட் 2-3 வாட்டி வந்தோடனே ஓகே நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறீங்க, 3ஆவது வாட்டி இல்லை 4ஆவது வாட்டி கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் அதிகமானோம், ஒரு நம்பிக்கை வந்தோடனே என்ன பண்ணுறோம், பெரிய லாட்டை அடிப்போம். அந்த டைம் பார்த்தோன்னா கேண்டில்ஸ்டிக்ஸ் என்ன ஆகிடும், ஒர்க் ஆகாமல் போயிடும், மொத்தமாக கீழே வந்தோடனே லாஸ் ஆகிடும். இது சரி, ஓகே, என்ன பண்ணுறோம், ஒரு வாட்டி ப்ராஃபிட் வந்ததுனால என்ன பண்ணுறோம், திருப்பியும் ஓகே போடலாம். ஒரு வாட்டி ப்ராஃபிட் வந்துச்சுல, அதனால 2ஆவது வாட்டி கேஷ் போட்டு என்ன பண்ணி ட்ரேட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகும், கண்டினியூஸாக லாஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதுமா ஒரு லெவலில் கேண்டில்ஸ்டிக்ஸ் ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், கேண்டில்ஸ்டிக்ஸை ஒதுக்கிடுவோம். இப்போ எல்லாருக்கோட பிரச்சனை என்னன்னா, சரி யூடியூப்பை பார்க்குறீங்க, இல்லை வேறு யாராச்சும் புக்கை வாங்கி கேட்குறீங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் புக்கை வாங்கி படிச்சிருக்காரு, கேண்டில்ஸ்டிக்ஸ் புக்கை வாங்கி படிக்கிறாங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சரி நான் கேண்டில்ஸ்டிக்ஸ் புக்கை வாங்கி படிச்சிருக்கேன். இப்போ அந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் புக்கெல்லாம் வாங்கி படிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஒரு புக்கில் 1000 கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் பற்றி சொல்லித்தராங்க. ஒரு புக்கில், ஒரு டிக்ஷனரியில் 1000 கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்கான். 1000 கேண்டில்ஸ்டிக்ஸோட பேட்டர்ன்ஸ் பற்றி சொல்லித்தராங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கேண்டில் மார்க்கெட்டில் வந்திருக்கு, சரி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. ஆனால் என்ன கேண்டில் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புக்கில் போய் சர்ச் பண்ணி பார்க்குறீங்கன்னா, அது எந்த கேண்டில் எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே உங்களுக்கு லேட் ஆகிடும். சரி, அதை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு இல்லை அந்த ட்ரேட் என்ன ஆகிடும், உங்களுக்கு முடிஞ்சிடும். இதுவே இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா பொறுமையாக வரணும். ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு தான் அது மூவ்மெண்ட் ஆகும். இப்போ டெய்லி சார்ட்லாம் எடுத்திங்கன்னா அது மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் இன்ட்ராடே பண்ண போகிறோம், இன்னும் ட்ரேடிங் பண்ண போகிறவங்களுக்கு கேண்டில்ஸ்டிக்ஸ் நீங்கள் தேடி பார்க்குறீங்க, அதுக்குள்ளே என்ன ஆகிடும், முடிஞ்சு போயிடும். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஐயோ இவ்வளோ இருக்கே கேண்டில்ஸ்டிக்ஸ், இவ்வளோ இருக்கே, அப்படி மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஃபஸ்ட்டு கேண்டில்ஸ்டிக்ஸை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். கேண்டில்ஸ்டிக்ஸ் எதுக்கு கொடுத்தாங்கன்னா, முன்னாடிலாம் நமக்கு கேண்டில்ஸ்டிக்ஸ் கிடையாது. இந்த டெக்னாலஜி வந்துட்ட பிறகு தான் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்துச்சு. கேம்பிரிஸ்காரங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ். மெயினாக கேண்டில்ஸ்டிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நார்மலாக ட்ரேட் பண்ணுறதுக்கும் நார்மலாக சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாங்கள் மெயினாக கேண்டில்ஸ்டிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, அதை ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டாக நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம். உண்மையாலே நல்லா டெக்னிக்கல் படித்தவன் என்ன பண்ண மாட்டான், கேண்டில்ஸ்டிக்ஸை அதை மட்டும் மெயின் சப்ஜெக்டாக வச்சு யூஸ் பண்ணவே மாட்டான். கேண்டில்ஸ்டிக்ஸ் என்ன பண்ணுவோன்னா, 3ஆவது கன்ஃபர்மேஷனோ இல்லை 4ஆவது கன்ஃபர்மேஷனோ எல்லாத்தையும் பார்த்துட்டு, ட்ரெண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவான்னா, ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக பார்ப்பாங்க. இப்படி தான் நார்மலாக கேண்டில்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும் போது கூட நிறைய பேர் இன்னும் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச கேண்டில் வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இன்னும் ஸ்பின்னிங் டாப் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா ஸ்பின்னிங் டாப் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருமே சொல்லி தருவாங்க. இந்த ஸ்பின்னிங் டாப் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக பாடி சின்னதாக இருக்கும், மேலே ஒரு விக்கும், கீழே ஒரு விக்கும் இருக்கும். சைடில் வேணால் போகிறேன், வேணால் பார்த்துக்கோம். பாடி சின்னதாக இருக்கும், மேலே ஒரு விக்கும், கீழே ஒரு விக்கும் இருக்கும். அது க்ரீன் கலரில் வந்தால் பை பண்ணுங்கள், ரெட் கலரில் வந்தால் செல் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு யூடியூப்லையும் சரி,
எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அந்த ஸ்ப்ரிங் டாப்போட மீனிங் ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கலாம். அதை வந்து இன்டெசிஷன் மூமெண்ட் சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங் டாப்போட மீனிங் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்டெசிஷன் மூமெண்ட். அதை வச்சு நம்மளால உண்மையாலே எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க முடியாது. நல்லா இதை போய் சேரட்டும். என்னன்னா அதை வச்சு உங்களால எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க முடியாது. ஆனால் சொல்லித்தரவங்க என்ன சொல்லித்தராங்கன்னா, பிகினர்ஸ் யாருக்கும் தெரியாதனால என்ன சொல்லித்தராங்க, க்ரீன் கலர் வந்தால் பை பண்ணுங்க, அதை வச்சு டெசிஷன் எடுக்கிறாங்க. நம்ம சும்மா ஏன் அதை வச்சு டெசிஷன் எடுக்க முடியாது, சும்மா ஒரு கதை சொல்ல. என்னன்னா ஒரு ஃபுட்பால் மேட்ச் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் உள்ள ஒரு ஃபுட்பால் மேட்ச். எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுட்பால் எப்போதுமே வந்துட்டு நடுவில் வந்து பால் இருக்கும். பையர்ஸும் செல்லர்ஸும் நிற்பான். ஒரு 2 டீம் நிற்பான். அதை நம்ம பையர்ஸோட டீமாகவும் செல்லர்ஸோட டீமாகவும் வச்சுக்கலாம். 2 டீம் நிற்கிறான், ஃபுட்பால் விளையாட போகிறான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, பையர்ஸு எதிர் போஸ்ட்டில் கோல் போட போகிறாங்க. செல்லர்ஸோட போஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க, கோல் போட போகிறாங்க. நல்லா எடுத்துகிட்டு போகிறாங்க, எதிர் போஸ்ட்டில் கோல் போட போகிறாங்க. ஆனால் என்ன பண்ண கோல் போட முடியல. அவர் என்ன பண்ணுறாரு, செல்லரோட கோல் கீப்பர் தடுத்துடுறாரு. அங்கேருந்து செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பால் எடுத்துகிட்டு பையர்ஸோட ஆப்போசிட் பையர்ஸோட கோல் போஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க கோல் போடுறதுக்கு. செல்லர்ஸ்னாலையும் கோல் போட முடியல. 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ 2 பேரும் கோல் போடுறதுக்கு அந்த சைடும் போனாங்க, இந்த சைடும் வந்தாங்க. ஆனால் என்ன பண்ண முடியல, கோல் போட முடியல. நடுவில் எங்கே மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே வந்து நின்னாச்சு. இதுதான் ஸ்பின்னிங் டாப். என்னன்னா பையர்ஸ் அதே மாதிரி தான் மார்க்கெட் என்ன பண்ணாங்க, விக்கி எதுக்கு ஃபார்ம் ஆகுது, பையர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க, கோல் போட முடியல. நெக்ஸ்ட் அங்கேருந்து செல்லர்ஸ் கீழே எடுத்துகிட்டு வந்தாங்க, கோல் போட முடியல. நடுவில் வந்து நின்னாச்சு. இப்போ யாருமே கோல் போடல. இப்போ 0-0 இருக்கு. பையர்ஸும் 0, செல்லர்ஸும் 0. இப்போ இதை வச்சு உங்களால் சொல்ல முடியுமா எந்த டீம் ஜெயிச்சிருக்காங்கன்ட்டு? யோசிச்சு பாருங்க. 2 பேர் டீமும் கோல் போடல. இதை வச்சு உங்களால் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா 2 டீமும் 0ல இருக்காங்க. யாராச்சும் ஒரு டீம் கோல் போட்டால் என்ன பண்ணலாம், ஓகே இவங்க கோல் போட்டிருக்காங்க, இவங்க ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஏன்னா இவங்க தான் லீடிங்கில் இருக்காங்க, அப்போ சொல்ல முடியும். எப்போனா கோல் போட்டாதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேரும் கோல் போட முடியல, நடுவில் வந்து நின்ட்டாங்க. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, இதை வச்சு சொல்லிடலாம் அப்படின்னு யூடியூப்ல சொல்லி கொடுத்த உடனே என்ன பண்ணுறாங்க, மக்களும் அதை வச்சு டிசிஷன் எடுக்கிறாங்க. என்னன்னா இன்டெசிஷனான மூமெண்ட்ல ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத இடத்துல மக்கள் என்ற போயிட்டு டெசிஷன் எடுக்கிறாங்க. அப்போ இது யார் தப்பு? யார் தப்புனா, சரி எங்களுக்கு அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். சரி, அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்மளும் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும்ல. இப்போ ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று வந்து பொருளை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் அப்படியே யூஸ் பண்ணுறோமா, நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறோமா? இந்த டைமில் டெக்னாலஜிலாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுனால என்ன பண்ணுறீங்க, ரிவ்யூ பார்க்குறோம். ஏன்னாச்சும் ஒரு சாப்பாடு உங்களை சாப்பிட சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கெல்லாம் போய்ட்டு ரிவ்யூ பார்க்குறோம். ஒரு சாப்பாடுக்கு நம்ம ரிவ்யூ பார்க்குறோம், இது நல்லா இருக்கா, எத்தனை ஸ்டார் கொடுத்துருக்காங்க, யார் யார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. சரி, இப்போ ட்ரேடிங்க்கு ஒருத்தங்க யூஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க, அதை வச்சு அப்படியே யூஸ் பண்ணிடலாமா? அப்போ யார் தப்பா? அவங்க சொல்லித்தரவங்க தப்பு கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க சொல்லித்தராங்க. யார் மேலே தப்புனா நம்ம மேலே ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். அதனால தான் எந்த ஒரு விஷயமும் சொல்லுவாங்க, நீங்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் டெஸ்டிங் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ட்ரேடிங்க்கு வரீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், பேக் டெஸ்டிங் கம்பல்சரி இருக்கணும். நீங்கள் சும்மா நேற்று எனக்கு ட்ரேடிங் தெரிஞ்சது இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் வராது, எதிர்பார்க்க முடியாது. மார்க்கெட்டில் அந்த மாதிரி கிடையாது. மார்க்கெட்டில் வந்து சும்மா கேம்பிளிங் மாதிரி நினச்சிக்காதீங்க. சும்மா ஒரு இது போட்டால் ப்ராஃபிட் வருது, இந்த மார்க்கெட் கிடையாது. ஸ்டடி பண்ணி பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதை ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் பண்ணும் போது அந்த விஷயங்கள் தெரியும். இப்போ நாங்கள் ரிசர்ச் பண்ணதுனால தான் எங்களுக்கு அது தெரிஞ்சுது, இண்டஸ்ட்ரியல் மூவ்மெண்ட். இப்போ கிருஷ்ண சார் அது வீடியோவே போட்டுருக்காரு, அதை பற்றி வீடியோ போட்டிருக்காங்க, ஏன்னா செக் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு அது இருக்குது. என்னன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் இதை வச்சு நம்ம டிசிஷன் எடுக்கிறது கிடையாது. அதனால தான் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்ப்ரிங் டாப் வந்துச்சுன்னா அது மேட்ரு கிடையாது. க்ரீனாக இருந்தாலும் சரி, ரெண்டாக இருந்தாலும் சரி, அதை வச்சு நம்மளால் டெசிஷன் எடுக்க முடியாது. அடுத்து யார் கோல் போடுறாங்களோ, க்ரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் வச்சா பை பண்ணுங்கள், ரெட் கலர் கேண்டில் க்ளோஸ் வச்சா செல் பண்ணுங்கள், சப்போர்ட்டில் வந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள், ரெசிஸ்டன்ஸில் வந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த நடுவில் வந்துச்சுன்னா அதை கன்சிடர் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் எடுத்தோன்னா இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது. இதுதான் உண்மையாலே ட்ரூத் அபவுட் கேண்டில் ஸ்டிக்ஸ். கேண்டில் ஸ்டிக்ஸ் எடுத்து அப்படியே பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய ரிசர்ச் பண்ணணும். அப்படியே ரிசர்ச் பண்ணாலும், நிறைய நம்ம ரிசர்ச் பண்ணாலும் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம டெக்னிக்கல் ஒழுங்காக படிச்சிங்கன்னா இல்லை நீங்கள் நல்ல ஒரு ட்ரேடராக இருக்கீங்க. கேண்டில் ஸ்டிக்ஸ் இஸ் அ தேர்ட் கன்ஃபர்மேஷன், ஃபோர்த்து கன்ஃபர்மேஷன், நாட் யுவர் ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். முதலாவது அதை பார்க்கக்கூடாது. முதலாவது ட்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பார்க்கணும்னா நீங்கள் தேர்ட் கன்ஃபர்மேஷன். ஒரு ஓகே எல்லாமே பார்த்துட்டேன், பை ட்ரெண்டில் இருக்குது, பை பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு. இருந்தாலும் எப்போதுமே எல்லாத்தையும் பார்த்தாலும் கொஞ்சம் பயம் இருக்கும்ல. எல்லாருக்கும் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பயம் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் அந்த பயம் இருக்கும். கரெக்டாக தான் போட்டோமா, கரெக்டாக தான் பண்ணோமா. அப்போ என்ன பண்ணிக்கலாம், மூணாவதா இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை பார்த்துக்கலாம். நாலாவதா ஓகே
இன்னொரு கன்ஃபர்மேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை அதிகம். ஒரு 4-5 பேர் உங்களுக்கு மேலே போதும்னு உங்களுக்கு சொன்னால் என்ன ஆகும்னா கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாகிறதுக்காக தான் கேண்டில் ஸ்டிக்ஸ். ஒன்றும் இல்லை, கேண்டிலோட மீனிங்னா மெழுகு போட்டு எரிய வைக்கிறீங்க. கரண்ட் போயிடுச்சு, மெழுகு போட்டு எரிக்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளோ லைட் கொடுக்கும்? கொஞ்சம் தூரம் தான் கொடுக்கும். கேண்டில் ஸ்டிக்ஸோட மீனிங்கும் அதே தான், கொஞ்சம் தான் லைட் கொடுக்கும். ரொம்ப லைட் எதிர்பார்க்க முடியும். ஒரு மெழுகுல இருந்து நம்ம ஃபுல் ரூமே பளிச்சுன்னு ஆக்கிறதுக்கு அந்த அளவுக்குலாம் நம்ம லைட் எதிர்பார்க்கவே முடியாது. அது கேண்டில் ஸ்டிக்ஸ் அதனால எவ்வளோ முடியுதோ அவ்வளோதான் ஒர்க் பண்ணும். அதனால அதை ரொம்ப நம்பி போகாதீங்க. எப்போதுமே உங்ககிட்ட வீட்டில் பல்ப் இருந்துச்சு, இல்லை டியூப்லைட் இருக்குன்னா அதை போடுங்க. அதை தான் உங்களுக்கு ஃபுல்மையாக வெளிச்சம் கொடுக்கும். ஃபுல் வெளிச்சம் எங்கேருந்து வரும்னா பல்ப்லேருந்து, டியூப்லைட்லேருந்து தான் வரும். அதனால் நல்ல வெளிச்சம் இதெல்லாம் இருந்தாலும், அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், டெக்னிக்கல் படிங்க. ஃபஸ்ட்டு நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணிக்கலாம், இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போது நோ ட்ரேடிங் டே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்க, நோ ட்ரேடிங் டே. அதுக்கு நானும் சப்போர்ட் பண்ணுறேன். நோ ட்ரேடிங் டே சரி, நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, சார் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க, என்ன சார் என்னை சப்போர்ட் பண்ண மாட்டீங்க ட்ரேடர்ஸ்க்கு, நான் உங்களை நம்பி வந்தேன் சார், ட்ரேட் அச்சீவர்ஸ்ன்னு தான் பேர்லாம் வச்சுருக்கீங்க. சரி, நானும் அந்த நோ ட்ரேடிங் டேக்கு நானும் சப்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணாதீங்க, ட்ரேட் பண்ணாதீங்க. நோ ட்ரேடிங் டேக்கு என்ன பண்ணாதீங்க, ட்ரேட் பண்ணாதீங்க. அந்த டேயில் ட்ரேட் பண்ணாமல் என்ன பண்ணி பாருங்கன்னா, ரிசர்ச் பண்ணி பாருங்க. புரியுதா என்னன்னு சொல்ல வரேன்ட்டு? ஏன்னா ட்ரேட் பண்ணாதீங்க, கரெக்டு தான். நோ ட்ரேடிங் டே பண்ணாதீங்க, ட்ரேட் பண்ணாதீங்க. என்ன பண்ணுங்க, அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் ரிசர்ச் பண்ணி பாருங்களேன். அப்போ உங்களுக்கு விஷயம் கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்க முடியாது அவங்களால. கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த சின்ன சின்ன விஷயங்கள், நுணுக்கங்கள், இந்த மாதிரி இந்த டைமில் மூவ்மெண்ட் கொடுக்குறானே, இந்த டைமில் எப்போதுமே இந்த 3:30க்கு எப்போதுமே மூவ்மெண்ட் கொடுக்குறானே, 1:30க்கு இந்த மாதிரி நடக்கிறானே, மற்ற ஸ்கிரிப்டில் பார்க்கும்போது 7:30க்கு இந்த மாதிரி வரானே, கூட இல்லை 6 மணிக்கு இந்த மாதிரி 6 to 8 மணி ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குறானே, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எப்போ கண்டுபிடிக்க முடியும்? ரிசர்ச் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால் நோ ட்ரேடிங் டே. சரி, ஓகே, இப்போ ட்ரேட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இந்த டெக்னிக்கல்ஸ் எல்லாமே, இந்த ட்ரெண்டு, அந்த விஷயங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு பழகிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கேண்டில் ஸ்டிக்ஸை ஒரு 3rd கன்ஃபர்மேஷனோ 4th கன்ஃபர்மேஷனோ எடுத்துக்கலாம். சரி, அப்படின்னு உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம ட்ரேட் இஷ்யூஸில் அதனால தான் நம்ம கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 20th மார்ச், 20th செப்டம்பர், இந்த மந்த் 20th அப்போ உங்களுக்கு கிளாஸஸ் இருக்குது. மண்டே எல்லா பிரான்ச்சிலும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் இருக்குது, பெங்களூர் இருக்குது. 3 பிரான்ச்சிலும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளாஸஸ் அன்றைக்கி அட்டன் பண்ணிக்கலாம். அன்றைக்கி ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஃபண்டமெண்டல்ஸ் ஷேர்ஸ்னால் என்னென்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஆன்லைனில் சரி, என்னால் இந்த 3 பிரான்ச்சுக்கு வர முடியல, 3 இடத்துக்கு வர முடியலன்னு நினச்சி ஆன்லைன்லும் படிச்சுக்கலாம். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 22nd ஸ்டார்ட் ஆகும். அதுக்கும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். கீழே இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். இல்லைனா நான் சார் என்னால் ஒர்க்கிங் டேஸில் வர முடியாது, நான் ஜாப் போயிட்டுருக்கேன் நினச்சின்னா வீக்கெண்ட்லேயும் இருக்குது, வீக்கெண்ட் பேட்சும் இருக்குது. அது உங்களுக்கு 25th நினைக்கிறேன், 25th இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சாட்டர்டே வரும். அதை நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லிவிடுவாங்க இந்த டேட்ஸில் இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தைரியமாக என்ன பண்ணிக்குவாங்க, ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. டெக்னிக்கல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் தெரியல, எங்கே பை போடணும், எங்கே செல் பண்ணணும்னு தெரியல. மார்க்கெட் கீழே அது டவுன் ட்ரெண்ட் நினச்சிட்டு இருக்காங்க. அது கரெக்ஷனாக கூட இருக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் படிச்சுக்கோங்க. படிச்சுட்ட பிறகு என்ன பண்ணிக்கலாம், கேண்டில் ஸ்டிக்ஸு இது பண்ணிக்கலாம். அதை 3rd முன்னாடியே சொன்ன மாதிரி நான் திருப்பி சொல்கிறேன், 3rd கன்ஃபர்மேஷனாக 4th கன்ஃபர்மேஷனாக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. தவிர அதை வச்சு ரொம்ப டிபெண்ட் பண்ணாது. கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் இப்படி தான் இருக்குது. பேசிக் தான். கேண்டில் ஸ்டிக்ஸ் இஸ் லீஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டெக்னிக் சொல்லுவாங்க. பேசிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தவிர நீங்கள் படிக்கிட்டு ஏறி போகும்போது இப்போ ஏபிசிடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏபிசிடி எத்தனை நாள் யூஸ் பண்ணிட்டுருப்போம், நம்ம கற்றுக்கிற வரைக்கும் தான். ப்ரீகேஜிலே யூஸ் பண்ணுங்க, யூகேஜிலே யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நல்லா பெருசாகிட்ட பிறகு நம்ம ஏபிசிடி இன்னும் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையே, வேர்ட்ஸ் தானே கற்றுக்குறோம். அல்ஜிப்ரா படிக்கிறோமா, A² + B² படிக்கிறோமா. ஆனால் ஸ்டார்டிங்கிறது ஏபிசிடி, கேண்டில் ஸ்டிக்ஸ்ன்றது ஏபிசி மாதிரி வச்சுக்கலாம். அந்த ஏபிசிடியை ஒழுங்காக படிக்கணும். நிறைய பேர் அந்த ஏவை பார்த்துட்டு பின்னு சொல்லுவாங்க, பியை பார்த்துட்டு சின்னு சொல்லுவாங்க. தெரியல, அது மக்களுக்கு தெரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒழுங்காக படிச்சுக்கோங்க, ரிசர்ச் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுறது கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணும். ட்ரேட் பண்ணுறதுனா நோ ட்ரேடிங் டே சொல்கிறீங்க, ட்ரேட் பண்ணது ஸ்டாப் பண்ணுங்கள். நான் ரிசர்ச் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பாய்.